ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீட்டில் இட்லி மாவு தீர்ந்துச்சா? ஸோ என்னடா டின்னர் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? இது மாதிரி ஒரு முறை ரவா தோசை செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்பெஷலி குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 1.5 கப் ரவையை ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊறின பிறகு நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு, சீரகம், சோம்பு, தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் ரவா தோசைக்கு மாவு செய்யும்போது நல்லா தண்ணி பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த கடாயில் ஊற்றும் போது நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி நான் ரொம்ப தண்ணியாகவே கலக்கி எடுத்துட்டேன். இப்போது தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஹீட்டான பிறகு கரைச்சி வச்சுருந்த ரவா மாவை நல்லா ஒரு முறை கலக்கி நல்லா மேலாக அப்படி ஊற்றி எடுங்க. ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா வேக விடுங்க. வேக விட்ட பிறகு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி. இன்றைக்கி நான் கூடவே தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய் வச்சு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு கட்டியான பதத்துக்கு தேங்காய் சட்னி அரைச்சிட்டேங்க. அரைச்சி கொஞ்சம் தாளித்து இந்த ரவா தோசையோடு வச்சு நீங்கள் சாப்பிடும்போது சீரியஸாக சொல்கிறேன், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.